உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், முனைவர் திரு நா. முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கட்டுரையில நா. முத்துக்குமார் அவர்கள் முதல்ல புத்தகம் வெளியிடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது அவரு எத்தனை தடைகளை சந்தித்தாரு, எவ்வளவு சிரமங்களை சந்தித்தார் அப்படிங்கறத இந்த கட்டுரையில சொல்லியிருப்பாரு. இந்த கட்டுரையில நா. முத்துக்குமார் அவர்கள் புத்தகத்தை பதிப்பிக்க வேண்டும், என்னுடைய கவிதையெல்லாம் புத்தகமாக வெளிவர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார் இல்லையா. லைக் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, என்னுடைய கவிதைகளை புத்தகமாக பதிப்பித்து விற்க போகிறேன், இல்ல மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு கவிஞர் இப்படியும் தன்னுடைய புத்தகத்தை விற்பதற்காக சொல்லிருக்காரு. அவர் புத்தகம் விற்கலங்க, பட்டாம்பூச்சிக வித்திருக்காரு. அதனாலதான் இந்த கட்டுரைக்கு பட்டாம்பூச்சி விற்ற கதை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்ப வச்சிருக்கிறாரு. எல்லாருமே சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படிங்கிற வரிசையில மூன்றாவதாக நா. முத்துக்குமார் அவர்கள் இத இணைக்கிறார். ஒரு புத்தகத்தை வெளியிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு புத்தகம் வெளியிடுவதுல ஒரு கவிஞன் ஒரு குழந்தையாக மாறி, அந்த குழந்தை தான் ஆசைப்பட்டதை அடைவதற்கு, அதை பெறுவதற்கு எத்தனை ஏக்கங்களோடு இருக்குமோ அத்தனை ஏக்கங்களோடு ஒரு கவிஞன் நிச்சயம் இருக்கத்தான் செய்வான். அவனுக்கும் தன்னுடைய கவிதைகளை எல்லாம் ஒரு புத்தகமாக மாற்றி அதை மக்கள் கையில், வாசகர்கள் கையில் கொடுத்து வாசிக்க செஞ்சிடணும் அப்படிங்கிற பேராசையும் ஏக்கமும் இருக்கத்தாங்க செய்யும். அப்படித்தான் நா. முத்துக்குமார் அவர்களுக்கும் தன்னுடைய கவிதையை எல்லாம் தொகுத்து புத்தகமாக வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. அதை பேராசை அப்படின்னே சொல்லலாம். நா. முத்துக்குமார் அவர்கள் யாருடைய உதவியும் இல்லாம புத்தகங்களை வெளியிடவே கிடையாது. நா. முத்துக்குமார் அவர்கள் தொடக்கத்துல தான் ஒருவனாக மட்டுமே இருந்து அந்த எல்லா பதிப்பகங்களுக்கும் ஏறி இறங்குறார். அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, இப்பெல்லாம் யாரு தம்பி கவிதை புத்தகங்களை வெளியிடுறா, நீங்க வேணா போயிட்டு ஜோதிட குறிப்போ மருத்துவ குறிப்போ அதையெல்லாம் எழுதி கொண்டு வாங்க, பதிப்பிக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிப்பகத்துல மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்களும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட குறிப்புகளை உட்கார்ந்து எழுத உட்கார்ந்து இருக்காரு. லைக் ஜோதிட குறிப்பு அப்படின்னு தலைப்பை போட்டு 2 கோடு போட்டு உட்கார்ந்து இருக்காரு. நா. முத்துக்குமார் அவர்கள் வட்டம் போட்டா அது சுதரமாகவும், கட்டம் போட்டா அது செவ்வகமாகவும் போகக்கூடிய அந்த வரைத்திறன், அவருக்கு எப்படி இந்த ஜோதிட கட்டம்லாம் சரியா உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு மருத்துவ குறிப்புகளை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ குறிப்புன்னு எழுதி அடிக்கோடிட்டு உட்கார்ந்து இருக்க உடனே அந்த அறை முழுவதும் மருந்து கசியக்கூடிய வாடை அடிச்சுடனே டக்குனு மூடி ஓரத்துல வச்சுட்டு எந்திரிச்சு போயிடாரு. இந்த மாதிரியாக நா. முத்துக்குமார் அவர் மீண்டும் தன்னுடைய கவிதைக்கே வராது. நா. முத்துக்குமார் அவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது இதுவரைக்கும் தான் எழுதிய கவிதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடலாம், தூசிகள் அப்படின்ற ஒரு தலைப்புல வெளியிடலாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது ஆசை கிடையாது, பேராசை அப்படின்னே சொல்லலாம். எங்க மனுஷனுக்கு ஆசை இருக்கக்கூடாதா? இருக்கலாம். அதுவும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் புத்தகத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கலாம்னு கேட்டா கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா அது அந்த பையனுக்கும் திறமைக்கும் உள்ள தொடர்பு இல்லையா, நம்ம குறைத்து மதிப்பிடவே கூடாது. ஆனா நா. முத்துக்குமார் அவர்கள் நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறார். கடைசியா பொன்னாட்டி பிள்ளைகளுடைய நகைகளை அடமானம் வைத்து புத்தகங்களை பதிப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் எல்லோருக்கும், முக்கியமாக கவிஞர்களுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். 80கள் காலகட்டத்துல கவிதை புத்தகங்களை வெளியிடணும் அப்படின்னா தற்கொலைக்கு சமம் அப்படின்னு நா. முத்துக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். இன்றைக்கு கவிதைகள் சர்வசாதாரணமாக எல்லா பதிப்பகங்களிலும் வெளியிடப்படுது. ஆனா 80கள் 90களுக்கு முன்னாடி காலகட்டத்துல ஒரு கவிதை புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்னு அவ்வளவு சிரமம் அப்படிங்கறது நா. முத்துக்குமார் அவர்கள் பதிவிட்டிருக்காரு. எந்த பதிப்பகத்துக்கு போனாலும்
கவிதை என்னப்பா கவிதை, நீ போய் வந்து கணிப்பொறியை எப்படி பயன்படுத்துவது, கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி போய் புத்தகங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் முத்துக்குமார் அவர்களுக்கு எலிப்பொறியே இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாது, இதுல எப்படி கணிப்பொறியை பத்தி எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கவிதைக்கு வராது. அப்படி இருக்கும் போதுதான் முதல்ல நான் முத்துக்குமார் அவர்கள் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சொன்ன உடனே, அப்பா நாகராஜன் கடனை உடனே வாங்கியாச்சும் அந்த புத்தகத்திற்கான பணத்தை ஏற்பாடு பண்றாரு. ஏற்பாடு பண்ணி முதல் புத்தகத்தை நல்லா சிறப்பா வெளியிடுறாங்க. ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படின்றதே வைத்து அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. நிறைய அது எப்படி வெளியிடுறாங்க அப்படின்னா, நான் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய அந்த புத்தகத்தினுடைய அட்டை படத்துல வந்து கவிஞர் நான் முத்துக்குமார் அப்படிங்கறத காஞ்சி நான் முத்துக்குமார் அப்படிங்கறத அவர் அப்படி போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. காஞ்சி நான் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் முதல்ல அந்த பதிப்பிச்ச புத்தகம் அப்படிங்கிறது கையளவு தான் இருக்கும். அப்ப அதுல காஞ்சி நான் முத்துக்குமார் அப்படிங்கறத போடுவதற்கு சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு காஞ்சி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நான் முத்துக்குமார் அப்படிங்கறத மட்டும் போட்டு பதிப்பிச்சு வெளியிடுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த எந்த இலக்கிய வட்டம் வெளியிடுறாங்க அப்படின்னா, நான் முத்துக்குமார் அவர்கள் காஞ்சிபுரத்துல இருக்கும்போது அடிக்கடி அந்த இலக்கிய வட்டத்திற்கு போய் தன்னுடைய கவிதைகளை எல்லாம் வாசிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது முதலாக காஞ்சி இலக்கிய வட்டம் மூலமாக இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. வெளியிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாசகர்கள் வாங்கிட்டு போறாங்க. அதனோட நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த புத்தகம் என்ன ஆச்சு அப்படின்னா, வீட்டினுடைய பரன் இருக்கும் இல்லையா, அந்த பரன்ல கட்டுக்கட்டாக சீட்டு கட்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி புத்தகங்களை அடுக்கி வச்சிருந்தாராம். அவர் சொல்லியிருப்பாரு, அந்த புத்தகத்தினுடைய பெயர் தூசி. உண்மையில் தூசிகளின் இருப்பிடம் பரன்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. அடுத்து ஒரு விக்ரமாதித்யன் தன்னுடைய முயற்சியில எப்படி மனம் தளராது முயற்சித்துக் கொண்டே இருப்பாரோ அது போல நான் முத்துக்குமார் அவர்கள் கல்லூரியில எம்ஏ தமிழ் முடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய 2வது கவிதை தொகுப்பை வெளியிட ஆசைப்பட்டார். அந்த 2வது கவிதை தொகுப்பு தான் நான் முத்துக்குமார் அவர்களுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகம். அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கும் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு அத்தனை கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். புத்தகத்தை வெளியிடுறதுக்கு காசு வேணும், பதிப்பகம் வேணும். இப்பதான் வந்து பதிப்பகத்துல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தா போதும், இத்தனை பிரதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வந்துடலாம், அச்சடிச்சுட்டு வந்துடலாம். ஆனா அவர் இருந்த காலகட்டத்துல பேப்பர் வாங்கி கொடுக்க ஒரு ஆளு, காசு கொடுக்க ஒரு ஆளு, வெளியிட ஒரு ஆளு, அட்டைக்கு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெனக்கெடல்கள் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நான் முத்துக்குமார் அவர்கள் கிட்ட அண்ணன் அறிவுமதி அவர்கள் கொஞ்சம் பொருடா தம்பி, என்னுடைய சாரல் பதிப்பகத்துல உன்னுடைய புத்தகத்தை பதிப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு, ஒரு தூண்டுகோலா இருக்கிறாரு. அப்படி இருக்குதான் அண்ணன் அறிவுமதி அண்ணன் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்க, அடுத்து கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான நந்தலாலா அவர்கள் வந்து நான் வந்து பேப்பருக்கான செலவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நான் முத்துக்குமார் அவர்களுடைய கல்லூரி கவியரங்க தோழன் தமீம் அன்சாரி அவர்கள் தன்னுடைய சொந்த அச்சகத்திலேயே கடனுக்கு புத்தகத்தை அச்சிட்டு கொடுக்க, அடுத்து நான் முத்துக்குமார் அவர்களுடைய கவிதைகளின் ரசிகருமான பூ உலகின் நண்பர்கள் தேவநேயன் நான் முத்துக்குமார் அவர்கள் வந்து பைக்ல உட்கார்ந்துட்டு போயிட்டு அடகு கடை கொடுத்து தன்னுடைய செயினை கழட்டி அடகு வச்சு கொடுத்து இந்தாடா புத்தகத்தை வெளியிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் அவர்கள் கொடுக்க, அந்த புத்தகத்துல வந்து சமர்ப்பணம் அப்படின்னு போட்டு புத்தகம் வெளியிட முடியாமல் தவிக்கும் சக கவிஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பார். அதனுடைய முதல் பதிப்புல ஒரு பைசா செலவு கூட செய்யாம பட்டாம்பூச்சி விற்பவன் வெளியீட்டு விழா வெகு விமர்சையாக நடக்குது. எப்பரா புத்தகம் படிக்கிறதுக்கே வந்து இவ்வளவு செலவாயிருக்கு, எப்படி வெளியீட்டு விழா வந்து இவ்வளவு சீரும் சிறப்பா நடந்து முடிஞ்சு கேட்டா, இந்த புத்தகத்தை யாரு வெளியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப இயக்குனர் திரு பாலுமகேந்திரா அவர்கள் வந்து இத என்னுடைய அண்ணன் திரு பாரதி ராஜா வெளியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் வீட்டுக்கு பாலுமகேந்திரா அவர்கள் வந்து நான் முத்துக்குமார் அவர்களை அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்ச உடனே
பாரதி ராஜா வந்து கேட்கிறார், அன்னைக்கு சுஜாதா வாசிச்ச தூர் கவிதை இருக்குல்ல, அந்த கவிதையை எழுதின பையன் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் இமையும் பாரதி ராஜா கேட்ட உடனே ஆமாண்ணே அப்படின்னு சொன்னோடனே ஒரே பேச்சுவார்த்தை. உடனே இயக்குனர் இமையும் பாரதி ராஜா அவர்கள் சொல்றாங்க, இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவிற்கான அத்தனை செலவுகளையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த விழாவில இயக்குனருமையும் பாரதிராஜ் அவர்கள் பேசுறாரு. முத்துக்குமார் அவர்களுடைய கவிதைகளை பற்றி பேசுறாரு. எங்கள் ஊர் பக்கங்களில் ஓலைச்சுவடியில் நூலை நுழைத்து ஜோதிடம் பார்ப்பார்கள். சிலருக்கு நல்லது வரும், சிலருக்கு கெட்டது வரும். இந்த புத்தகத்தில் கண்ணை மூடிக்கொண்டு எந்த பக்கத்தை பிரித்தாலும் நல்ல கவிதைகள் வரும். முக்கியமாக அக்கா உறவை பற்றி எழுதிய அந்த கவிதை வந்து என்னுடைய அக்காவையே எனக்கு ஞாபகப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்திருப்பார். மேடைக்கு முத்துக்குமார் அவர்களுடைய ஆயாவை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்ப அது வந்து கிராமத்துல இருந்து வாழ்ந்து அந்த பழக்கத்தை எதிர்கொண்ட ஆயா இல்லையா சொல்றாங்க. ஒரு பெரும் ஆளுமையை பார்த்தோன்னே என் பேரன் தாயா நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அதையும் நான் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் வந்து மேடையில ரொம்ப ஒரு பிரியத்தோட பகிர்ந்துக்கிறாரு. அப்ப இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் வந்து மேடையிலே வந்து நம்முடைய காசோட செக்கை எடுத்து எனக்கு 200 புத்தகம் வேணும், இந்த பட்டாம்பூச்சி விற்பவன் இந்த புத்தகம் எனக்கு 200 புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செக்ல சைன் போட்டு அதற்கான தொகையை முத்துக்குமார் கிட்ட கொடுக்கறாங்க. முத்துக்குமார் அந்த செக்கை வாங்கி பார்த்துட்டு அப்படியே அதாவது அடை மழை கொட்டுது, ஆனா முத்துக்குமார் அவர்கிட்ட அதை பிடிக்கிறதுக்கான கொடை இல்லாம போயிடுச்சு அப்படின்றத பதிவு பண்ணிருப்பாரு. அந்த 200 புத்தகங்கள் வாங்கி பாரதிராஜா அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய அலுவலகத்திற்கு சந்திக்க வந்த இயக்குநர்களாக இருக்கட்டும் சரி, பாடலாசிரியர்களாக இருக்கட்டும் சரி, ஒளிப்பதிவாளர்களாக இருக்கட்டும் சரி, யாரா இருந்தாலும் எல்லோருக்கும் தன்னுடைய கையெழுத்தை போட்டு பரிசாக கொடுக்கிறார் அப்படின்றத பதிவிட்டிருப்பாரு. இன்று வரைக்கும் அந்த புத்தகம் தான் முத்துக்குமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த கவி உலகத்துல முத்துக்குமார் அவர்களை கம்பீரமாக ஒரு மாபெரும் பெருமையோடு அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்று வரைக்கும் விற்பனையில சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புத்தகத்திற்கு, முக்கியமாக இந்த பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகத்திற்கு இத்தனை பேர் இத்தனை கரங்கள் நீர் ஊற்றி இருக்கின்றன அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம். வாய்ப்பு இருந்தா அந்த புத்தகங்களை எடுத்து வாசித்து பாருங்க. இந்த புத்தகத்தை மதிப்புரை செஞ்சு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகளை எல்லாம் நம்ம காணொலியாக பதிவு பண்ணி இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தினுடைய காணொலியினுடைய லிங்கையும் இந்த வீடியோனுடைய கீழே கொடுக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்களையும் போய் பாருங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. பேசுவோம். அடுத்த கட்டுரையில முத்துக்குமார் அவர்கள் நம்ம கிட்ட எதையெல்லாம் பகிர்ந்துக்க போறாருன்றதையும் பேசுவோம். நான் இன்னும் என்னென்ன புத்தகங்கள்ல எல்லாம் வாசிக்க வேண்டும், வேற என்ன புத்தகங்கள் நம்ம மதிப்போக செய்வோம், வேற என்ன புத்தகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்ககிட்ட இந்த மாதிரி சுவாரஸ்யமா கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறதையும் மறக்காம கருத்து பட்டியலை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.